தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள். சரியா? தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்டோட மோட்டோ ஒன்று we serve to save. டிபார்ட்மெண்ட்க்கு கால் பண்ணலாம். சரிங்களா? ஃபயர் டிபார்ட்மெண்ட் எப்படி கால் பண்ணனும்னு தெரியுமா? நோ ஐடியாவா? இது இருக்குதா? இல்ல. சரி 101 நம்பர் பேர் என்ன? 101 கேட்டா செக்ஷன் சொல்லிருக்கீங்களா? என்ன நம்பர்? 101 அல்டர்னேட் நம்பர் இது எப்பவுமே மண்டல கிளாரிட்டியா இருக்கு. சரியா? எத்தனை பேரோட வீடு ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கு? how many people? ஒண்ணு ஹேண்ட்ஸ் அப். இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா ஹாஸ்பிடல் பக்கத்துல இருக்கவங்க வெளிய வீட்டு பக்கத்துல வெடிக்கலாமா? ஏன் வெடிக்க கூடாது ஹாஸ்பிடல் பக்கத்துல? வெரி குட். பேஷண்ட்ஸ் ஆர் அண்டர் ட்ரீட்மெண்ட். உள்ள வந்து டாக்டர்ஸ், நர்ஸ், இன்டென்சிவ் கேர் யூனிட் அதாவது ஐசியூ சொல்லுவோம்ல, அதுல கூட பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்துற மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது? கிராக்கர்ஸை ஃபயர் பண்ணக்கூடாது. அப்போ நீங்க எல்லாம் தீபாவளிக்கு கிராக்கர்ஸை வெடிக்க கூடாதா? உங்களுக்கு என்ஜாய்மெண்ட் தேவை இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணலாம்? கிராக்கர்ஸ் வெடிக்கலாம். எங்க வெடிக்கலாம்? உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கக்கூடிய அவுட் சைட், அதாவது ஓப்பன் பிளேஸ், கிரவுண்ட் மாதிரியான இடத்துல வெடிக்கலாம். இல்லைன்னா உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு உங்க கிராக்கர்ஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம்? பக்கத்துல எம்டி லேண்ட் இருக்குது, எம்டி கிரவுண்ட் இருக்குது, அந்த போய் இடத்துல அந்த மாதிரி இடத்துல வெடிக்கலாம். சரிங்களா? கிராக்கர்ஸ் நீங்க வெளியில வெடிக்கும் போது கண்டிப்பா பேக் ஷூட் போட்டுக்கணும். தட் மீன்ஸ் ஃபுட்வேர் இருக்குல்ல, செப்பல்ஸ், சாண்டல்ஸ், ஷூஸ், ஸ்னீக்கர்ஸ், எப்படி உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டா நீங்க அசோசியேஷனா என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுக்கணும். யாரால வெடிப்பீங்க, அதாவது லார்ஜ் வெடின்னு சொல்லல, கை போட்டு வெடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? அந்த வெடியா ஃப்ரண்ட் ஏரியால ஒரு ஒயிட் கலர்ல ஒரு பேப்பரை ரோல் பண்ணி வச்சிருப்பாங்க. உள்ள வந்து ஒரு பிளாக் கலர்ல ஒரு ஃபயர் ஆகும் மெட்டீரியல் இருக்கும். சரிங்களா? அதை டைரக்டா ஃபயர் பண்ண கூடாது. அது என்ன ஆகும்னா கிராக்கர் வந்து வெடிக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம உடனே கொடுத்தோம் என்ன ஆகும்? சர்க்குன்னு உள்ள போய் ஃபர்ஸ்ட் ஆயிடும். சரியா? அதுக்கு டைமிங் கொடுக்கணும். ஒருவேளை அது வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னா நம்ம அந்த கிராக்கர்ல இருந்து மூவ் பண்ணி சேஃபஸ்ட் பொசிஷன் போறதுக்கு நமக்கு டியூரேஷன் வேணும். ஸோ என்ன பண்ணணும்? ஃப்ரண்ட் ஏரியாவை க்ளோ பண்ணி வச்சுக்கணும். திரியை கிழிச்சிட்டு தான் வெடிக்கணும். சரியா? திரியை கிழிக்காம வெடிக்க கூடாது. சின்ன பசங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வெடிக்காதீங்க. உங்க அக்காவோ அண்ணனோ யாரோ வெடிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க பெரிய பசங்களா ஆனதுக்கப்புறம் வெடிச்சுக்கலாம். அவுட் சைட் ரோட்ல வெடிக்கணும்னு வச்சுக்கோங்க. வெடி வந்து ஃபயர் பண்ண போறோம்னா ரெண்டு பக்கம் இன்ஸ்ட்ரக்ஷன் போடணும். அன்னைக்கு வண்டியில போவாங்க, கார்ல போவாங்க, பஸ் வரும். புரியுது என்ன சொல்றோம்? யாராவது ஒரு கைடன்ஸோட தான் போய் நீங்க வெடி வெடிக்கணும். கண்டிப்பா செப்பல் போட்டுக்கணும், குக்கர் ஏதாவது ஒன்று போட்டுக்கணும், பக்கெட்ல தண்ணி வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். சரியா? இதெல்லாம் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய வேலை. அதே மாதிரி அவுட் சைட்ல தான் கிராக்கர்ஸை ஃபயர் பண்ணணும். எக்காரத்தை கொண்டு வீட்டுக்குள்ள வெடிக்க கூடாது. சரியா? என்னென்னலாம் டோன்ட்ஸ் பார்ப்போம். என்ன டோன்ட்? ஃபர்ஸ்ட், ஹாஸ்பிடல் நியர்பைல இருக்கிறவங்க கிராக்கர்ஸை ஃபயர் பண்ண கூடாது. சரியா? கிராக்கர்ஸை கையில வச்சு ஃபயர் பண்ண கூடாது. அதே மாதிரி ஸ்மால் இன்சென்சிட்டி இருக்கிறவங்க, அதாவது சின்ன ஊதுபத்தியை வச்சு ஃபயர் பண்ண கூடாது. அதே மாதிரி ஒரு கிராக்கரை வச்சு அதுக்கு மேல ஏதாவது ஒரு மெட்டீரியல் வைக்கிறது, அதாவது கொட்டாங்குச்சி இல்ல டப்பா, ஏற்கனவே வெடிச்ச வெடியோட அட்டைப்பெட்டி, இப்படி ஏதாவது வச்சு என்ன பண்ணக்கூடாது? வெடிக்க கூடாது. சரியா? அதே மாதிரி ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணிடணும்? மஸ்டா அவாய்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வெடிக்கவே கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லாத கிராக்கர்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஓகேங்களா? என்ன டூஸ் என்ன டோன்ட்ஸ் தெரிஞ்சுச்சு. ஓகேவா? இப்போ கிராக்கர்ஸ் எப்படி ஃபயர் பண்ணலாம்னு பார்த்து செஷன் முடிச்சுக்கலாம். சரி, நம்ம எப்போதுமே கிராக்கர்ல இருந்து ஒரு 1 ஃபீட் பின்னாடி சேஃபஸ்ட் பொசிஷன்ல நின்னுக்கணும். இப்படி வந்து பக்கத்துல நிற்க கூடாது. புரியுதா? சொல்றது புரியுதா? கிராக்கர்ல இருந்து 1 ஃபீட் தள்ளி சேஃபஸ்ட் பொசிஷன்ல வந்துக்கணும். வந்து நம்ம எப்போதுமே கிராக்கர் வந்து ரெடியா இருக்க முடியும். சொல்றது கேக்குதா? கேக்குதுங்களா? ஓகே. அப்போ பாத்துங்க, क्वेश्चन பாத்துங்க. ஒரு கால் நான் ஃப்ரண்ட்ல வச்சிருக்கேன், ஒரு கால் ஓடுறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். புரியுதா? வெளியில இருக்க கால் ஒருவேளை இப்படி வச்சிட்டு வெடிக்க போறதா நான் ஓடிடுவேன். ஆனா நான் பக்கத்துல நின்று இப்படி வச்சே வச்சுக்கோங்க, முகத்துல அடிக்கணும், என்னால ஓட முடியாது. அந்த இடத்துல பம்சம் வரும். சொல்ல புரியுதா? அதனால சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தான் போன் வரும். இந்த செக்ஷன் அட்டெண்ட் பண்ணி நோ யூஸ். நாங்க என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ஜூரிஸ் இல்லாமல் சேஃபா தீபாவளியை செலிப்ரேட் பண்ணிட்டு லீவ் முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு சேஃபா வந்துடலாம். ஓகேவா? இப்போ சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது, பக்கத்துல இருக்கக்கூடியவங்க தப்பா வெடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஓகேவா? இப்போ வெடிக்கிறது எப்படி பார்க்க
வந்து என்ன கூடாது, பெண்ட் ஆகக்கூடாது. இப்படி வச்சு தான் சுத்தணும். சரிங்களா? பிரஸ் பக்கத்துல சுத்தினா என்ன ஆகும்? இந்த ஸ்பார்க் எங்க விழுகுது? பிரஸ்ல விழுகுதா? ஃபயர் ஆயிடும். சொல்றது புரியுதுல்ல? புரியுதா? சே எஸ் ஆர் நோ? எல்போ வந்து பெண்ட் ஆகாம என்ன பண்ணணும்? இப்படிதான் சுத்தணும். ஓகேவா? எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ப்ராமிஸ் பண்ணிக்கணும். கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மஸ்டா ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி ஒரு பீரியட் டைம் ஆஃப் கொடுத்துருப்பாங்க. கிராக்கர்ஸ் ஃபயர் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் கைடன்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு குறிப்பிட்ட டைமிங் கொடுப்பாங்க. இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா யாராவது? மார்னிங் 6 to 7, நைட்டு 7 to 8. இதான் வந்து கிராக்கிங் வந்து ஃபயர் பண்ணக்கூடிய டைமிங். அந்த டைம்ல கிராக்கர்ஸை என்ன பண்ணணும்? ஃபயர் பண்ணணும். சரிங்களா? அப்ப இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா ஃபாலோ பண்ணுங்க. சேஃபா தீபாவளியை கொண்டாடுங்க. ஓகேவா? விஷ் யூ ஆல் ஹாப்பி தீபாவளி பை தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட். ஓகே.